சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு சைலு யூடியூப் சேனலு. நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:35 ஆகி போயிடுச்சுங்க. வீடியோ வரதுக்கு லேட்டு தான் ஆகுது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒன்று சொல்லிக்கலான்ட்டு இருக்கிறேன். இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அதாவது மேஜர் வயசே இருக்காது. ஆனால் அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது எதுக்கு கல்யாணம் அப்படி பண்ணிக்கிறாங்கன்னு தெரியும். ஒரு விவரமும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையாயிருது. அதுக்கப்புறம் பெரிய அடிதடி பிடிலாம் ஆகி போயிடுது. எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் வயசு கோளாறு தானே, என்ன பண்ணுறது. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னா, வீட்டில் அப்பா அம்மா பேச்சை கேட்டு பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. இதான் நான் சொல்கிறது. அதாவது குறிப்பிட்ட வயசு இருந்தால் தானோ அனுபவம்லாம் இருக்கும். அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து எல்லாம் நடந்துக்க முடியும். அப்படியே தன்னை பால் தெரிஞ்சுட்டு இருந்தா நல்லா இருக்குதா? அது வேண்டாம். சரி, நாம அந்த கதைக்கு போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி போடுவோம். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாட குட்டி தங்கங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்புறம் பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநாள் காணக்கூடிய அனைவருக்கும் இனிய திருநாள் வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்கோ, சரிங்களா? அங்கேயும் சுத்திட்டு இருக்காதீங்க. பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்படித்தான் சொல்றது. ஈரோடு சிந்தாமணி சொல்லி போட்டேன், கேட்டுக்கோங்க, சரிதானே? இந்த நாள் எல்லாத்துக்கும் இனிமையான நாளாக மாறுன்னு சொல்லி போட்டேன். உங்ககிட்ட இருந்து நான் கிளம்புற நேரம் வந்துருச்சுங்க. மாதிரி நாளைக்கு பேசிக்கலாம், சரிதாங்களா? போயிட்டு பாருங்க, தோட்டத்து பக்கம் நிறைய வேலை கிடக்காதுங்கோ.